யார் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லை. பாலியல் சீண்டல் செய்து தொல்லை செஞ்சு வந்தார்கள். இவன் எந்த கட்சியில இருந்தா எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? கற்பழித்து கொலை செஞ்ச உயிரோட இருக்கான். சாராய காட்சி கள்ளச்சாராய வித்து மதுராந்த இதுல மரக்காணத்துல கள்ளக்குறிச்சி 19 பேர் மரக்காணம், கள்ளக்குறிச்சியில 63 பேர் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்து கொலை செஞ்சவனை சுடாத போலீஸ், பச்சை பிள்ளைகளை கற்பழித்துக் கொண்டவனை சுடாத போலீஸ், கல்லறக்க ஏறினாருங்கிறவனால அவனை சுட்டு கீழே வீழ்த்துது. அப்படின்னா இந்த நாடு எங்கே போகுதுன்னு இப்போ கள்ளச்சாராயை குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, நடிகனை பார்க்க போய் நெரிசலில் சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, பணையேறினவனை சுட்டு கீழே விழுத்தி உயிரோட பிணமாக்குறதுக்கு ஒத்த பைசா கொடுக்கலையே. இது என்ன, எந்த மாதிரி அரசு? இது எங்க போய் நிறுத்துது? அப்ப சாராய கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களை தாலி எடுத்து பல பேரை கொலை செய்த இந்த அரசை ஆளுகிறவர்களை எப்போது சுடலாம்? யார் சுடுவா? யார் சுடுவா? எப்படி இருக்கு? எப்படி இருக்காது? இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் விழிப்புணர்வு சிந்தனை தான். அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள். இங்க பாருங்க, தனியார் பள்ளிகளின் தரத்தை அரசு கொடுக்க முடியல. கொடுக்க முடியாதான்னு கேட்கணும். படிக்கிற பிள்ளைகளை கக்குசு கழுவு வைக்குது. அதுல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை, எந்த பிள்ளை சான்றிதழ் தாழ்த்தப்பட்ட பிள்ளை என்று தெரிகிறதோ அந்த பிள்ளையை இது மாதிரி கழுவ வைக்கிற நிலைமை இந்த நாட்டில் இருந்தால் இந்த பள்ளிக்கூடம் இது என்ன பண்ணலாம்? இந்த ஆட்சியாளனே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்று தனியா எழுதியிருக்காங்க. சொல்லியா சொல்லு. அப்ப சமூக நீதி புடுகலை நீதி பேசுற நீ அரசு பள்ளியில தாழ்த்தப்பட்ட மாணவனுக்கு தனியாக ஹாஸ்டல் வச்சிருக்க. எதுக்கு தனியா வச்சிருக்க? எதுக்காக வச்சிருக்க? எதற்காக? தனியார் பள்ளிக்கூடத்தில் கூட எல்லாரும் ஒன்னா படிக்கிறாங்க, தங்கி ஹாஸ்டல்ல விடுதியில். ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் பிரிச்ச? எதுக்காக பிரிச்ச? எதுக்கு நீ நம்ம மயத்துக்கு சமூக நீதி வச்சு தெரியா? நீ வாங்கி தொடக்கிற பிள்ளை பாரு, யாரு படிக்க போற பிள்ளை கக்கு சொல்லுறான்டா. உனக்கு கோபம் வந்ததுனா நீ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாய்டா. விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாய். அரசு பள்ளிக்கூடம் இடிந்து வரவே அரசு பள்ளிக்கூடம் இவன் செத்து புறமாக புதைத்த இடம்